2 பேரும் வீட்டுக்கு தேடி வந்து பத்திரத்தை கையில கொடுத்தது என்ன? நீங்களே ஆள் செட் பண்ணி 25 லட்ச ரூபாய்க்கு அந்த வீட்டை கிட்ட வாங்கினது என்ன? மறுபடியும் நீங்களே ஒரு போலி பத்திரம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஆளையும் அரேஞ்ச் பண்ணி என்ன வீடு பூந்து அடிச்சு என் கையில இருந்து பணத்தை புடுங்கினது என்ன? என்னம்மா, என்ன லெட்டர் அது? சுப்பிரமணி கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. காலை சுத்திட்டு இருந்த பாம்பு விட்டு விலக போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் இது. என் பொண்ணு இப்பதான் பத்திரமா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த, சும்மா மிரட்டுறியா? நீ என்னவோ 9:30 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வந்த. ஆனா நான் 9:40க்குலாம் தூக்கிட்டேன்ல. மீதி கையில இருக்கிற 3 லட்ச ரூபா பணத்துல 2 லட்ச ரூபா பணத்தை பாப்பா பேர்ல டெபாசிட் பண்ணா மீதி 1 லட்ச ரூபா இருக்கும். மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு வேற ஏதாவது தான் ஏற்பாடு பண்ணணும். அப்படி முடியலன்னா இப்ப இருக்கிற தொழிலையே நான் செஞ்சுட்டு போறேன். ஓபி நம்பர் 1721/2010. மனுதாரர் சுப்பிரமணி, எதிர் மனுதாரர் இளவரசி. ரெண்டு மனுதாரரும் வாங்க. நீதான் இளவரசி அம்மா? ஆமா சார். உங்க கணவர் சுப்பிரமணி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காரு. விவாகரத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்க மனைவி இளவரசி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம். கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து கேட்டிருக்கிறதுனால இந்த கோர்ட் உங்களுக்கு விவாகரத்து அளிக்க சம்மதிக்கிறது. 6 மாதம் கழித்து இந்த மனு விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பு வழங்கப்படும். வாட் a sweet surprise. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஃப்ரீ தானா? ஆமாமா, நாங்க ரெடி தான். நானும் கிருஷ்ணாவும் எவ்வளவு நாளா உங்களை மீட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, எந்த ஹோட்டல்? ஓ, அதே ஹோட்டல் தானா? ஓகே ஓகே. ரூம் நம்பர் 102 தானே? மஞ்சுளான்னு உங்க பேரை கேட்கணுமா இல்ல மேனேஜர்னு சொல்லிட்டு வரணுமா? ஓகே ஓகே, கண்டிப்பா வந்துடும். ஓகே பாய். டேய் மச்சான், நம்ம ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுதுடா. நம்ம மனசை கவர்ந்த மஞ்சுளா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தான் மெட்ராஸ்ல இருப்பாளாம். கிளம்பலாமா? என்னடா மச்சான், கிளம்பலாமான்னு சாதாரணமாக கேட்குறேன். இவளோட அப்பாயின்மெண்ட்டுக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்புடா, வேற எவனாவது வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். டேடே, அவ பெரிய ரேஞ்சுடா. நாம இப்படியே போத்தவில்லடா. ரூமுக்கு போய் பக்காவா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் போலாம். இன்னைக்கு நமக்கு புதையல் கிடைச்ச மாதிரிடா. ஐயா மச்சான், சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி விவரம் வரல. என்னடா பண்ணுறது? டேய் மச்சான், மஞ்சுளாவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எப்படியாவது லீலாவை அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புடா. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் கோபி. ஹாய். எங்கேயோ அவசர அவசரமா கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா. ஆமாவா இல்லையா? சரி, அதை விடு. என்ன இந்த பக்கம் காலேஜுக்கு போகலையா? இன்னைக்கு நான் காலேஜ் கட்டடிச்சிட்டேன். கட்டடிச்சிட்டியா? நம்பவே முடியல. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான மூட்ல இருந்தேன். அதான் காலேஜ் கட்டடிச்சிட்டேன். ஹாப்பி மூட்ல என்ன பார்க்க வந்திருக்கியா? என்ன நம்ம விஷயத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லி ஓகே வாங்கிட்டியா? இல்லை கிருஷ்ணா, நம்ம 2 பேரும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். நம்ம 2 பேரும் பிள்ளையார் சொல்லி போட்ட விஷயமா? என்ன லீலா சொல்ற? எங்க அக்காவை அந்த கொலைகார சுப்பிரமணி கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு அவன் அன்னைக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம கதை கட்டணும்ல. ஆமா.
இன்னைக்கு எங்க அக்காவும் அந்த ஆளு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் வாங்குறதுக்காக 2 பேரும் ஃபேமிலி கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. அடட சந்தோஷமான விஷயமாச்சே. ஆமாம் உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையா? எங்க அம்மா ஒத்துக்கல, கோர்ட்டுக்கு கூட வரல. நானும் அக்காவும் தான் கோர்ட்டுக்கு போனோம். போக போக அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். எப்படியோ எங்க அக்கா வாழ்க்கை நல்லபடியா அமைய போதுங்கிற சந்தோஷத்துல காலேஜ் கட் அடிச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லா பீச், பார்க்கு, சினிமான்னு ஃபுல்லா டைம் பாஸ் பண்ண உன் கூட வந்திருக்கேன். நீ வேற ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருக்கல. என்ன கோபி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? அது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல கிருஷ்ணா, உன் முகத்துல கூட வழக்கமான சந்தோஷத்தை காணோம். அதுவும் நான் வெளியே போலான்னு கூப்பிட்டப்ப கூட உன் முகத்துல டென்ஷன் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்ல லீலா, பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக பார்ட்டி ஹோட்டல்ல வெயிட் பண்றாங்க. அதான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீ வந்துட்ட. அப்படியா? டேய் மச்சான் பரவாயில்ல விட்றா, பிஸ்னஸ்னா பெரிய பிஸ்னஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாம். லீலா என்னை பார்க்க வந்திருக்கா, எங்கேயோ போகணும்னு சொல்ற. நான் அவ கூட போறேன், வாலியில நாம போலாம். இல்ல கிருஷ்ணா, பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட். நீ தொழில நல்லபடியா முன்னேறினா தானே நம்ம விஷயத்த வீட்ல சொல்லி ஓகே வாங்க முடியும். ம் அதனால நம்ம சண்டேவே வெளியே போலாம். வரட்டுமா? ஆ ஆல் தி பெஸ்ட். அப்பாடா மச்சான் கிளம்பிட்டா, வா போலாம். போடா டேய், நம்ம வலையில விழாதவ இன்னைக்கு வழியை வந்து மாட்றா. நீ என்னடா பிசினஸ் அது இதுன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்ட. என்னடா மச்சான் இது? டேய் விடுறா, இவ கிணத்து தண்ணிடா, எப்ப வேணா அள்ளி குடிச்சுக்கலாம். மஞ்சுளா ஆறு, இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓடுற ஆறு. அவளை முதல்ல போய் அள்ளி குடிப்போம், வா கிளம்பு. வேற வழி, வா போலாம். குழம்பாத வாடா. ஓகே சார், நான் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க சார். வணக்கம். வணக்கம், நான் அப்புறமா பேசுகிறேன். பாப்பா வாங்க சார், வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சார் இது 2-3 நாள் கழிச்சு பேலன்ஸ் பணத்தோட வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. என்ன சார் இப்படி பதில் சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு சொல்லுங்க. சுப்பிரமணி, நீயே சொல்லுப்பா. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியல. நான் உங்களுக்கு கொடுத்த 1 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார். பிஸ்னஸை நீங்கள் வேற யாருக்காவது கைமாத்திருங்க. என்ன வாசு, தம்பி திடீர்னு வந்து இப்படி பேசுறாரு? அது ஒன்றும் இல்லை சார், குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. கையில் இருந்த பணத்தை அந்த தேவைக்காக கொடுக்க வேண்டியதாகி போச்சு. நான் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி செய்கிறேன்னு சொல்லியும் கூட சுப்பிரமணி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு இந்த கம்பெனியை வேற யாருக்காவது கைமாற்றி கொடுத்துருங்க சார். கம்பெனியை கைமாற்றி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வாசு. இருந்தாலும் விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. கஸ்டமர் கிட்ட இந்த கம்பெனி மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு சார். இந்த கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேரை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். அதனால தான் நல்ல தொழில் பண்ணுறவங்கள்ட்ட இந்த கம்பெனியை ஒப்படைக்கலாம் நான் முடிவு பண்ணேன். அதனால தான் பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கைமாற்ற ஒத்துக்கிட்டேன். இப்போ என்ன, உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்குறதுல ப்ராப்ளம் அவ்வளோதானே? தம்பி தாராளமாக தொழில் எடுத்து நடத்திட்டோம். லாபம் வர வர எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணா தட் இஸ் மோர் தென் எனஃப். என்னடா திடீர்னு இப்படி இறங்கி வந்து பேசுறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஊரோட போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஒரு நல்லவங்கள்ட்ட ஒப்படைக்கலாமேன்னு தான் இந்த முடிவு எடுத்தது. அப்புறம் என்ன சுப்பிரமணி, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். கையில் 1 லட்ச ரூபா இருக்குது, 2 லட்சத்தையும் கொடுத்துருவோம். மீதி இருக்கிற 2 லட்சத்தை மாசமா கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? ஆமா சுப்பிரமணி, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. வேண்டான்னு சொல்லாத, சரின்னு சொல்லுப்பா. சரி சார், அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் என்னங்க, மற்றதெல்லாம் நம்ம பேசுன மாதிரியே பேசி முடிச்சிடுவோம். தாராளமா. நான் சுப்பிரமணியம் அழைச்சிட்டு போய் என்னோட கஸ்டமர்ட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து பூஜை போட்டு கம்பெனி ஆரம்பிச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்ணிடலாங்க. சுப்பிரமணி, நீங்க சின்னதா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். அது வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி என்கிட்ட ஒர்க் பண்ண லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை தெரிஞ்சவங்க.
அவங்கள நீங்க தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கணும். உங்களுக்கு அவங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே, தாராளமா அவங்களே வேலை செய்யட்டும். அதுல எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப தேங்க்ஸ் சுப்பிரமணி. இனிமே என்னோட லேபர்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ஓனர். இப்போ நீங்க வந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். சரி சார். மாமா போயிட்டு வந்துடுறேன். சுப்பிரமணி, நீ சார் கூட போய் உன் வேலையை கவனி. எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது. நானும் கணேஷும் கிளம்புறோம்பா. சரி மாமா. கணேஷ், மாமா சார். வீட்டுல விட்டு வா. நான் வரேன் சார். சரி வாங்க சார். போலாம் சார். போலாம். அம்மா வாக்கா, அம்மா வீட்ல இல்ல, வீட்ல இல்லையா? எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க போல இருக்கு. என்ன சந்தேகமா சொல்ற? நீ வரும்போது அம்மா வீட்ல இல்ல? இல்லக்கா, நானே ஹவுஸ் ஓனர் ராஜா கிட்ட தான் சாவி வாங்கிட்டு வந்து கதவை ஓபன் பண்ணேன். காலேஜ் போயிட்டு எப்போ வந்த? நான் 2 மணிக்கு வந்துட்டேன். 2 மணிக்கு எப்படி கோயிலுக்கு போவாங்க? நட சாத்திருக்குமே. எங்க என்னங்களா போயிருக்காங்க? வரசி? எப்போ வந்தீங்க? இப்பதான். அம்மா என்கிட்ட ஒரு 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்க. அம்மா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்களா? ஆமா, ஏதோ செலவுக்குன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். அம்மா உங்ககிட்ட பணம் வாங்கினப்போ மணி எத்தனை இருக்கும்? மணி ஒரு 12-1 இருக்கும். 12 மணினா கண்டிப்பா கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. வேற எங்க போயிருப்பாங்க? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? காலையில நாங்க கோர்ட்டுக்கு கிளம்பும் போது அம்மா எங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஒருவேளை அந்த விஷயமா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காதுங்க. கோர்ட் விஷயத்துல அம்மாவுக்கு மனசு சரியில்லாம பக்கத்துல எங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கதான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க. இல்ல ராஜா, லீலா சொன்ன மாதிரி அம்மா கோச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு எனக்கும் பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் வேணா பக்கத்துல இருக்க கோயில்ல அம்மா இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். அம்மா, அம்மா எங்கம்மா போன? என்னம்மா, என்னது பையெல்லாம்? நீங்க காணோம்ல அங்க. அம்மா, 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 என்னம்மா இதெல்லாம்? எங்கம்மா போயிருந்த? இளவரசி, அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. நீங்க பார்த்து பக்குவமா பேசுங்க, நான் வேணா அப்புறம் வந்து பாக்குறேன். என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ராஜா கிட்ட எதுக்காக பணம் வாங்குனீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலையை பாரு. இந்த வீட்ல என் பேச்சு யார் கேக்குறா? என்னம்மா? என்னம்மா, அதான் நம்ம வீட்ல கேஸ் ஸ்டவ் இருக்கே, அப்புறம் எதுக்கு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வாங்கிட்டு வந்த? அது நீங்க சமைக்கிறதுக்கு. என்னம்மா பேசுறீங்க? ஆமா, இந்த வீட்ல இனிமே 2 அடுப்பு. நான் வேற, நீங்க வேற. என்னம்மா அது? இப்ப எதுக்காக இந்த முடிவு? நான் உன் சம்பாத்தியத்துல வாழ்றேங்கிறதுனால தானே என்ன மதிக்காம என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கீங்க. மரியாதை இல்லாத இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருப்பேன். 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு வெளியில போயிட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது பாரு. அதான் வீட்டுக்குள்ளேயே தனித்தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். காமாட்சி கிட்ட வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். இனிமே உங்க தயவு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் பாத்துக்கிறேன். கை கால் தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு சாப்பிட்றேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஆரோ குளமா பார்த்து என் கதையை முடிச்சுக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? காலையில உங்க பேச்சு கேட்காம நாங்க கோர்ட்டுக்கு போனதுனால எங்க மேல உங்களுக்கு கோவம். அந்த ஆளு நம்ம அப்பாவை கொலை பண்ண கொலைகாரமா? ஏய், அவர் உங்களுக்கு அப்பா மட்டும்தான், எனக்கு தாலி கட்டின புருஷன். நானே அதெல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. வேண்டாம், உங்ககிட்ட எதுக்கு வீண் பேச்சு? நீங்களா பார்த்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. எனக்கு தான் முடிவு எடுக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டீங்களே. அவங்களே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டக்கு அப்புறம் நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அவங்க ஒண்ணு எடுத்தேன் கவுத்து நோட்டீஸ் அனுப்பலையே. அவங்க எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. நீங்க 2 பேரும் அந்த பெரிய மனுஷனை அவமானப்படுத்தி அனுப்புனதுனால தான் நோட்டீஸ் அனுப்புனாங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி இனிமே பேச வேண்டாம். நீங்க உங்க இஷ்டம் போல இருங்க, நான் என் வழியை பாத்துக்கிறேன். ஏமா இப்படி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க? அக்கா, நீ வாக்கா. அம்மா என்னமோ பிளான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சொன்னதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தனியா விட்டுட்டு அப்புறமா பேசலாம். ம்?
என்னங்க இந்த நேரத்துல தூங்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நைட் டிஃபன் சாப்பிட்றப்போ நம்ம பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு சந்தோஷப்பட்டியே. அவ இன்னும் மாறலடி. என்னங்க சொல்றீங்க? இப்பெல்லாம் அவ லேட்டா வரது இல்லையேங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாளே. இப்பெல்லாம் அவ நேரமா வீட்டுக்கு வருது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ரெடி. அவ சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. ஆமாடி, இப்பெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுறா. டிஃபன் சாப்பிட சொன்னா வேண்டான ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா. ஏன் இப்படி பண்றா? என்ன ஏதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு பார்க்கலான்னு ரூம்ல போய் பார்த்தா சகல சௌரியங்களோட பார் ஓபன் பண்ணி தண்ணி அடிச்சிட்டு இருக்காடி. கடவுளே, அவ திருந்திட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேங்க. கனடால தான் பார்ல போய் குடிச்சிட்டு இருந்தா, இங்க வீட்டுக்குள்ளே வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாளா? ஏங்க, நீங்க அதை பார்த்துட்டு சும்மாவா வந்தீங்க? அவளை ஏய், அவசரப்படாத. நீ போய் இப்ப அவளை கண்டிச்சிட வை. நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு ரூம்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறவ நாளைக்கு ஹால்லே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவா. நாம யாருக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்? ஏங்க நமக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்து பிறந்திருக்கா? தருதலையா சுத்துற பிள்ளைங்களுக்கு கால் கட்டு போட்டா சரியா போகும்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? நாளைக்கு கல்யாணம் ஆகி போய் அவங்க வீட்டுல இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல இவளை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் தான் பண்ணிக்குவாங்களா? உண்மையை மறைச்சுதான் கல்யாணம் பண்ணணும். ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் நம்ம பொண்ணை கண்கலங்காம வச்சு காப்பாத்துறவனா தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஏமா, நான் தான் சமைச்சு வச்சிருக்கேன்ல, அப்புறம் நீ வேற எதுக்கு சமைக்கிற? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நான் வேற நீங்க வேறன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடுறீங்க? அம்மா, இது ரொம்ப ஓவர்மா. 3 பேர் இருக்கிற வீட்ல 2 அடுப்பு தேவையா? ஏதோ நேத்து கோவத்துல இருக்கியே, விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரேடி அடம் பிடிக்கிறியே. எனக்கு பிறந்த உங்களுக்கு இவ்வளவு வைராக்கியமும் பிடிவாதமும் இருக்கும்போது உங்களை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சரி, தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியதானே? டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு எங்க போறேன்? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, காமாட்சி கிட்ட வேலைக்கு சொல்லியிருக்கேன்னு. காமாட்சி இப்ப வந்துருவா. வேலைக்கு போகணும், மத்தியானம் சாப்பிடணும்ல, அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். ஏமா இப்படி பண்ற? இப்ப நீ கண்டிப்பா வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போகாம என் சாப்பாடு செலவுக்கு கை செலவுக்கு என்ன பண்றது? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே. உன்னையே நான் வேண்டான்னு தனியா வந்துட்டேன். அப்புறம் உன் சம்பாதி விட எனக்கு எதுக்குன்னு கேக்குறேன். என் வழியை நான் பாத்துக்கிறேன், உங்க வழியை நீங்க பாத்துங்க. இந்திரா, வா காமாட்சி, போலாமா? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அம்மா தான் என் மேல இருக்க கோபத்துல வேலையை பாருங்கன்னு சொன்னா உடனே நீங்க பாத்துருவீங்களா? ஏற்கனவே எங்க அம்மாக்கு நீங்க வேலையை பார்த்ததுல உங்களை நான் கோச்சிக்கிட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் மறுக்கலம்மா. நான் உங்க அம்மாவுக்கு வேலை வாங்கி தரலன்னா உங்க அம்மா வேற யார்ட்ட வேலை தேடிட்டு போயிடுவா. இந்த வயசான காலத்துல அவையே கஷ்டப்படணும்னு தான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் வேலையை வாங்கி கொடுத்தேன். எங்க அம்மா வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க கிளம்பலாம். அத சொல்றதுக்கு நீ யாரடி? அவளுங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாளுங்க. நீ வா காமாட்சி, போலாம் வா. சொன்னா கேளுமா, வேலைக்கெல்லாம் போக வேணாம். இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருந்ததுல, இப்பதான் நீ கொஞ்சம் நல்லா இருக்க. ஆமாம்மா, நீ வேலைக்கெல்லாம் போகாதம்மா, வேணும்னா தனியா சமைச்சுக்கோ, ஆனா வேலைக்கு போகாதம்மா. இப்ப நீங்க 2 பேரும் கைய விடல, அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க வேற நான் வேறதான். வா காமாட்சி, போலாம் வா. என்ன லீலா அது? அம்மா கோவம் குறையும்னு பார்த்தா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. திடீர்னு தனியா சமைச்சுக்கிறேன்றாங்க, வேலைக்கு போறேன்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, அவங்க எங்க போயிடுவாங்க? 2 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா நீ அம்மா பத்தின குழப்பத்துல ஆபீஸ் வேலையை கோட்டை விட்டுறாத. ஏற்கனவே அந்த கார்த்திக் உனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்.
நீ காலேஜ் கிளம்பல? இல்லக்கா, நான் இன்னைக்கு லேட்டா போலாம். நீ கிளம்பு. சரி. நேற்று அனுப்பிச்ச சரக்கெல்லாம் கரெக்டாக டெலிவரி ஆயிருக்கானே நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க செலியன், நீங்க போங்க. ஓகே சார். வாங்க மாமா. வாங்க. வணக்கம் வாங்க சார். என்ன நீங்க கூட பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுமா? உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? இல்லை சார், எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, அதுக்காக தான். நான் எப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னோட விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸை கைமாற்றி விடணும்னு பார்த்த போது சுப்பிரமணி தான் நல்ல ஆள்னு எனக்கு கை காட்டி விட்டது நீங்க தான். சார், எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சப்ப தான் வாசு மாமா என்கிட்ட வந்து நீங்கள் ஊர்லேயே போய் செட்டில் ஆக போகிறதாவும் உங்கள் விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸை கைமாற்றி விட ஒரு நல்ல ஆளை தேடுறதாவும் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசி இப்போது எங்கள் அண்ணனுக்கு கைமாற்றி விட்டுருக்கோம். இந்த விஷயத்தில் முழுசாக கோஆப்ரேட் பண்ணது நீங்கள் தானே, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்படி பார்க்க போனால் நம்ம 2 பேருமே வாசு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார், உங்களுக்கு சேர வேண்டிய பேலன்ஸ் 2 லட்ச ரூபா இதில் இருக்குது, வாங்கிக்கோங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, மாசம் வர லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன்னு. எனக்கு சுப்பிரமணி மேலே நல்ல நம்பிக்கை இருக்கு. இருக்கலாம் சார், ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் இல்லையா? வாங்கிக்கோங்க. ஆமா சார், வாங்கிக்கோங்க சார். அதுக்கப்புறம் சுப்பிரமணி கிட்ட மாசம் பணத்தை வாங்கி அதை செடி என்கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க சார். ஓகே செலியன், உங்க சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு சுப்பிரமணி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பாடுன்னு வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும் சார். எனக்கு புரியுது செலியன், நீங்க தைரியமா இருங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஓகே சார். செடிகா, வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரியவனா ஒசந்துட்டப்பா. என்ன மாமா திடீர்னு என்ன எதுக்கு பாராட்டுறீங்க? செடிகா, நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு என்னை விட வயசுல பெரியவனா இருந்திருந்தா இந்நேரம் உன் காலிலேயே நான் விழுந்திருப்பேன்பா. கொஞ்ச நெஞ்ச தியாகமா நீ பண்ணிருக்கிற. உன் பெரியப்பா சரவண பெருமாள் மேல இருக்கிற மதிப்பு மரியாதையிலையும் சுப்பிரமணி மேல இருக்கிற பாசத்தினாலையும் நீ என்னென்ன காரியம்லாம் செஞ்சிருக்கப்பா. உங்க அம்மா இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரம் செய்யறதுக்காக சுப்பிரமணி கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் நீ உங்க அம்மா கிட்ட போய் இருக்கிற மாதிரி நடிச்சியே. உங்க அம்மா மனசு மாறி உன் பெரியப்பா குடும்பத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உன் சொந்த தங்கச்சியே ஆட்களை வச்சு கடத்தினியே. உன் ஆட்களை வச்சே உன் சொந்த வீட்லயே கொள்ளையடிக்க வச்ச. உன் ஃப்ரெண்டு சுரேந்திர வச்சே உன் சொந்த பிசினஸுக்கே இடைஞ்சல் பண்ற மாதிரி நடிக்க வச்ச. உங்க அம்மா எதுக்குமே மனசு மாறலைங்கிறதுக்காக காரை மோத வச்சு அவங்களுக்கு மரண பயத்தையும் உண்டாக்குன. உங்க அம்மா மனச மாத்தி பெரியப்பா மேல இருந்த கேஸையும் வாபஸ் வாங்க வச்ச. நிலத்துக்கான 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்க வச்ச. எல்லாத்துக்கும் மேல ஃபேமிலி ஆபரேஷனுக்காக ஏன் மூலமா பணத்தை கொடுக்க வச்ச. செடியா, இவ்வளவு விஷயத்தையும் வெளியே தெரியாமையே பண்ணிருக்கியப்பா. என்ன மாமா பண்றது? இதெல்லாம் வெளிப்படையா செஞ்சா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே எங்க அம்மா ஒத்துக்கிட்டாலும் இந்த உதவியை கண்டிப்பா சுப்பிரமணிய அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் இப்படியெல்லாம் நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ அண்ணா இப்போ விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸுக்கு ஓனர் ஆயிட்டாரு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க போலாம். வாப்பா. உங்க 2 பேரையும் நான் எதுக்காக கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? தெரியாது மேடம். சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாத்தீங்களா? பார்த்தோம் மேடம். இது வரைக்கும் பர்டிகுலர் ஏரியாவில் தான் நம்ம சேல்ஸ் கம்மியா இருந்தது. இப்போ ஓவராலா எல்லா ஏரியாலையும் சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அதை நீங்க கவனிச்சிங்களா? மேடம், மார்க்கெட்ல மால் மசாலா ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, ஓவராலா எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேல்ஸ் கம்மியா தான் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம்னா பெரிய அளவுல லாஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். பண்ணலாம் மேடம். அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் லீடிங் சினி ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்து நல்ல ஆட்ஸ்லாம் பண்ணலாம். ஏதாவது பிரைஸ் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் மேடம். மேடம், இதை விட சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கு மேடம். என்ன ஐடியா இளவரசி? நம்ம ப்ராடக்டோட சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மேடம். இலவசமா? என்ன இளவரசி, இது பிஸ்னஸ். இது பிஸ்னஸ்ன்னு எனக்கும் தெரியும் மிஸ்டர் கார்த்திக். மேடம்,
எத்தனையோ ப்ராடக்ட் சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா தராங்க. நம்ம சமையல் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட வேணா ஒரு சின்ன அப்பளம் பேக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்தா அந்த அப்பளத்துக்காக நம்ம ப்ராடக்ட்டை கண்டிப்பா வாங்குவாங்க மேடம். என்னது அப்பளமா? அப்பளம் தான் மேடம். பெரும்பாலான வீட்டில் மத்தியானத்தில் சமையல் முடிஞ்ச உடனே அப்பளம் பொரிக்க தான் செய்கிறாங்க. ஸோ சின்னதாக ஒரு அப்பளம் பேக்கெட்டை நம்ம ப்ராடக்டோட ஃப்ரீயாக கொடுத்தா அந்த அப்பளத்துக்காகவாது நம்ம மசாலா பேக்கெட்டை கண்டிப்பாக வாங்குவாங்க மேடம். கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட் ஐடியா இளவரசி. ஏன்னா எல்லார் வீட்லயும் அப்பளம் தனியா தான் வாங்குறாங்க. நாம அது ஃப்ரீயா கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம ப்ராடக்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேடம், பட் இந்த அப்பளம் நம்ம ஃப்ரீயா கொடுக்கணும்னா இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணுமே. கார்த்திக், நீங்க சொல்ற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இது எல்லாத்தையும் விட இந்த பட்ஜெட் கம்மியாக தான் ஆகும். மேடம், விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மார்க்கெட்ல இப்போ நல்ல பேர் இருந்துட்டு வருது. நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஓனர்கிட்ட பேசினேன். நியாயமான விலையிலேயே நம்ம கம்பெனிக்கு சப்ளை பண்றேன்னு சொன்னாரு. நீங்க உங்க டிமாண்டை கொடுங்க, அவர் பட்ஜெட்டை கொடுக்கட்டும். நமக்கு ஓகே ஆச்சுன்னா அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். கார்த்திக், இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி உங்க முடிவை சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். என்னப்பா கஸ்டமர்லாம் போய் பாத்தியா? வெங்கடேஷ் சார் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சாரா? அதெல்லாம் ஒருத்தர் விடாம கூட்டிட்டு போய் காமிச்சாருப்பா. ஏற்கனவே வேலை செஞ்சவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாரையுமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னாரு. பரவாயில்லப்பா, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு நல்ல மனுஷன். மொத்தமா பணத்தை தர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு பாரு. இந்த பாரு சுப்பிரமணி, அவர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ தான்ப்பா காப்பாற்றணும். கண்டிப்பா காப்பாத்துவேன்ப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து நல்லதே நடக்குது. ஏன் நல்லது நடக்காது? அதான் ஒட்டிக்கிட்டு வந்த சனியனை வெட்டி விட போறோம்ல. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்ற ஜானகி? இளவரசியை தான்மா சொல்றேன். அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கே நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ நல்லது நடக்குது. இன்னும் அவளை தலைமுழுகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடியோட நம்மள பிடிச்ச பீட ஒழிஞ்சிடும். சரிப்பா, பெரிய அளவில் ஆரம்பிச்சிட்ட. பூஜைக்கு யார் யாரை கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா, அது ஏற்கனவே நடந்த பிசினஸ் தானே, நம்ம ஒன்றும் புதுசா ஆரம்பிக்கலையே. நம்ம எல்லாரையும் கூப்பிடணுமா? அப்படி இல்லைப்பா, என்னதான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்னாலும் இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்தி தானே செய்கிறோம். 4 பேருக்கு சொன்னா தானே விளம்பரம் ஆகும், அதானே வியாபாரத்துக்கும் நல்லது. இந்த பூஜைக்கு யாரை கூப்பிடலனாலும் பரவாயில்லப்பா, கண்டிப்பாக உன் சித்தி ராஜேஸ்வரியை போய் கூப்பிடணும். அப்பா, சித்தி நம்ம கூப்பிடணுமா? கூப்பிட்டா மட்டும் அவங்க வருவாங்க? கண்டிப்பாக வருவாங்கப்பா. அவங்க முன்ன மாதிரி இல்லை, நிறைய மாறிட்டாங்க. என் மேலே போட்டிருந்த கேஸையே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிலத்துக்கு எனக்கு தர வேண்டிய பாக்கி பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தில் தானே நம்ம இந்த தொழிலை விரிவுபடுத்துகிறோம். அதுக்கு போய் அவங்கள கூப்பிடுறது முறை தானே அது? எப்பவுமே நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தானே, அவங்களையா கூப்பிட சொல்றீங்க? அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு இருந்தால் சண்டை சச்சரவுங்கிறது இருக்க தானேமா செய்யும். அதுக்காக பகை பாராட்டிக்கிட்டு அப்படியே விட்டுற முடியுமா நம்ம? அதில் இந்த ராஜேஸ்வரி யார்? என் தம்பி பொண்டாட்டி. நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை போய் அவங்ககிட்ட சொல்லி கூப்பிடாம இருந்தால் நல்லது இல்லைல்ல? அதனால தான் சொல்கிறேன். என்னமோ மாமா, என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அண்ணி. சரி சுப்பிரமணி, வாயேன் 2 பேரும் போய் ராஜேஸ்வரிகிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். சரிப்பா, போலாம். நான் தான். பயந்துட்டியா? என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஏன் லேட்டு? பாத்தியா, இதுதானே வேணாங்கிறது. உனக்காக எத்தனை தடவை மணிக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போல்லாம் நான் டென்ஷன் ஆனேனா? இன்னைக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இப்படி டென்ஷன் ஆகுறியே? ஓகே, சாரி. போதுமா? சரி சொல்லு, இன்னைக்கு எங்கே போகலாம்? ஹோட்டல், பீச், சினிமா? இதுக்காக தான் என்ன பார்க்கணும்னு சொன்னியா? இதில் என்ன தப்பு இருக்கு? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கோமா? என்னமோ ரயில் பயணத்தில் வர நட்பு மாதிரி அப்பப்போ மீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு பிரிஞ்சிடுறோம். லீலா, லவ்வர்ஸ் சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் பேச்சு தானா? எங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை? என்ன மூட்ல இருக்குன்னு யோசிக்க மாட்டியா?
அம்மா எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு தனியா பொங்கி சாப்பிடுறாங்க, வேலைக்கும் போறாங்க. அக்கா டைவர்ஸ் மேட்டர்ல அம்மா தான் இடைஞ்சலா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரே டென்ஷன்ல இருக்கேன். கூல் லீலா, வாழ்க்கையில் யாருக்கு தான் டென்ஷன் இல்லை? டென்ஷன் இல்லாதவங்க தான் லவ் பண்ணணுமா? வேற யாரும் லவ் பண்ணக்கூடாதா? இன்னும் சொல்லப்போனால் லவ்வர்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்குவாங்க. நீ என்னடானா இங்கே வந்து அதையே யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. ரிலாக்ஸ் லீலா. சரி, சூடாக இருக்க, ஒன்று கூல் பண்ணணும், இரு வரேன். வாவ், உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். இந்த சாப்பிடு. என்ன எச்சி பண்ணி கொடுக்குற? டேஸ்ட் பண்ணி பார்த்தலீலா? டேஸ்ட் பண்ணியா? வாங்கினதே ஒண்ணே ஒண்ணு, அதையும் எச்சி பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது? என்ன லீலா இப்படி பேசுற? நான் உன் லவ்வர். அங்கங்க லவ்வர்ஸ் என்னடான்னா சிவங்கத்தை வாயில போட்டோம்னு உதடோட உதடு வச்சு லிப் டு லிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா ஆஃப்டர் ஆல் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ண, இதுக்கு போய் இப்படி சொல்றியே? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னா அப்போ அந்த மாதிரி பொண்ணுகளை எல்லாம் தப்பான பொண்ணுங்கன்னு சொல்ல வரையா? இத பார், நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லல. நான் அடுத்தவங்க எச்சி பண்ணி கொடுத்தா எதையுமே சாப்பிட மாட்டேன். ஏன் எங்க அக்காவே எச்சி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் என்ன மூணாவது மனுஷனா? உன் லவ்வர், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து பாதி பாதி சாப்பிட சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கணும். அப்போ அதை வச்சின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுவியா? நீ நடந்துக்கிறத பார்த்தா என்ன உனக்கு பிடிக்கல. நம்ம காதல் கல்யாணத்தில் போய் முடியாது போல. ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கல. நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போகாதுதான். ஏய் லீலா, லீலா, ச்சே. செலியா, பெரியப்பா வாங்க பெரியப்பா. என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பெரியப்பா. நீ எப்படிமா இருக்க? இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நல்ல விஷயம்தான். அதான் என்ன விஷயம்? நம்ம சுப்பிரமணி வீட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரத்தை கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்தியிருக்காப்புல. அது நீ கொடுத்த பணத்தை வச்சு தான். நம்ம சுப்பிரமணி வியாபாரத்தை கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்துறதுனால ஒரு சின்ன பூஜை வச்சுருக்கோம். சுப்பிரமணிக்கு அம்மாங்கிற முறையில் நீயும் வந்து கலந்துக்கிட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கூப்பிடதாம்மா வந்தோம். ஆமா சித்தி, நீங்களும் வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மனசுல? உங்களுக்கு அன்னைக்கு பணத்தை கொடுத்தது உங்க உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக இல்ல, உங்க உறவே வேண்டான்னு முறிச்சுக்கிறதுக்காகத்தான். அன்னைக்கு நான் கொடுத்த பணத்தை வச்சு இப்ப தொழில் ஆரம்பிக்கிறான் வாழ்த்தவான்னு கூப்பிடுவீங்க. நாளைக்கு அந்த தொழில் லாஸ் ஆயிடுச்சு, பணம் கொடுங்கன்னு வந்து நின்னு உறவை புதுப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? என் பையன் தொழில் ஆரம்பிச்சுட்டாங்கிற பொறாமையில தானே இப்ப நீ சுப்பிரமணிக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்துருக்க. அதுவும் நான் கொடுத்த பணத்துல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பையனோட தொழிலை விரிவுபடுத்தினா என் பையனுக்கு ஈக்குவலா பெரிய தொழிலதிபர் ஆடுவானா இவன்? இங்க பாரு, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையால இருக்குது. என்னதான் ஊர்க்குருவி மேல மேல பறந்தாலும் பருந்தாக முடியாது. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. என்ன ராஜேஸ்வரி, என் பையன் உன் பையன்லாம் பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க?
அதுவும் இல்லாமல் செளியை செய்கிற தொழில் என்ன நாங்கள் செய்கிற தொழில் என்ன அது எப்படிம்மா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று போட்டியாகும்? புரிஞ்சுக்காம சும்மா போட்டிக்கிட்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, போட்டிக்கு தான் நீ பண்ணிருக்க. என் வீட்டுக்காரர் இன்ஸ்பெக்டரா இருந்ததுனால தானே உன் 3வது பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருக்க. என் பையன் கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் பையனுக்கும் தொழிலை விரிவுபடுத்தி கொடுத்துருக்க. தெரியாத உன் புத்தி எனக்கு? இன்னைக்கு நேத்தா நான் உன்னை பாக்குறேன். அதனால தானே உன் சங்காத்தமே வேண்டான்னு நானும் என் புருஷனும் தனியா வந்து இருந்தோம். ஏதோ பாவம் பண்ணிட்டோம், பரிகாரம் பண்ணணும்னு என் பையன் தேவைக்கு எல்லாரும் சொன்னதுனாலதான் உனக்கு பணத்தை கொடுத்தேனே தவிர பழசு எதையும் நான் இன்னும் மறக்கல. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்பவே எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் பேசாம இருந்தேன். இதோட தொலையிட்டும் தான் அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்தேன். என்னமா நீங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க? வாய் மூடு நீ. உனக்கு எதுவுமே தெரியாது. என்னவோ ஏன் புள்ள ஓன் புள்ளன்னு பிரிச்சு பேசுறியமான்னு கேட்டியே. ஓன் பையனும் ஏன் பையனும் ஒன்னா? தோ நிக்கறானே உன் சத்புத்திரன், ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்ல. என்ன ராஜேஸ்வரி இப்படி எல்லாம் பேசுற? நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? அந்த பொண்ணு தானே இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருக்கு. எப்படி வாழ்வா? இவனோட லட்சணமும் உன் குடும்பத்தோட லட்சணமும் தெரிஞ்சு போச்சுல அவளுக்கு. சரியா? என்னப்பா அது? உங்க அம்மா என்னென்னமோ இஷ்டத்துக்கு பேசுறாங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? என்ன மறுபடியும் என் புள்ளைய தூண்டி விட்டு எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க தொழில் ஆரம்பிங்க, இல்ல என்ன வேணா பண்ணுங்க, நாங்க யாரும் வரமாட்டோம். இங்க இருந்து கிளம்புங்க. அதான் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா ஜோரம் அடிக்குது இப்படி? எங்களோட வார்த்தை எழுப்ப கூடாதா? ஏம்மா? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, போங்க ரெண்டு பேரும். மா என்னக்கா? சும்மா இருமா. நீலா மாத்திரை இருக்கா பாரு போ. சரிக்கா. எனக்கு மாத்திரை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போங்கன்னு சொல்றேன்ல. மா உன் கோவத்தெல்லாம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் காட்டு. இப்ப பேசாம படு. ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, போங்க ரெண்டு பேரும் சொல்றேன்ல. நீலா எனக்கு ஒண்ணு இல்ல, போங்க. வீட்ல மாத்திரை எதுவும் இல்லக்கா. சரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா. ஒண்ணு வேணாம், எனக்கு ஆஸ்பத்திரி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன விட்டு போங்க என்னம்மா இப்படி சொல்றேன்ல. எல்லாம் பேசுற? முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாமா. எந்திரிமா. உன் கோவத்தெல்லாம் அப்புறம் வெச்சுக்கோமா. எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. என்னக்கா அம்மா இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க? இப்போ என்ன பண்றது? சரி இரு வரேன், போதி விடு வரேன். என்னம்மா நீ சொன்னா கேளுமா, வாமா ஹாஸ்பிடலுக்கு போலாம். இளவரசி, என்னங்க இந்த நேரத்துல? ராஜா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, குளிர் ஜுரத்துல படுத்திருக்காங்க. வீட்ல மாத்திரை எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. எங்க மேல இருக்க கோவத்துல தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? சரி வாங்க. அம்மா என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே, வாங்க போலாம் வாங்க. வேண்டாம் விடுப்பா, ஆஸ்பத்திரில வேண்டாம். உனக்கு எதுக்கு வேணும் சிரமம்? ஐயோ எனக்கு எந்த சிரமமும் இல்லம்மா, நீங்க முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, வேண்டாம். மா சொன்னா கேளுமா. இங்க பாருங்க, உங்க பொண்ணுங்க மேல தானே கோவம், என் மேல இல்ல. சொன்னா கேளுங்க, எழுதுறீங்க. இளவரசி கொஞ்சம் ஐயோ புடிங்க. வேண்டாப்பா, சொன்னா கேளுப்பா. மெதுவாமா பாத்து. ஏய் கை எடுங்கடி. அம்மா இங்க பாருங்கம்மா, என் மேல வச்சிருக்க பாசம் அன்பு உண்மைனா நான் சொல்றத கேளுங்க, வாங்க போலாம். எழுதுறீங்கம்மா, வாங்க வாங்கம்மா, மெதுவா மெதுவா விடுங்கடி. சரி சரி எழுதுறீங்கம்மா, வாங்க. இத பாருப்பா, நான் வரேன். இவளுங்க யாரும் என் கூட வரக்கூடாது. சரி சரி, யாரும் வர மாட்டாங்க. யாரும் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். யாரும் வர மாட்டாங்க. பாத்து. அக்கா 2 நாள் அம்மா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்படி உடம்பு முடியாத நிலைமை இல்லையோ, என்ன தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க பிடிவாதத்தையும் விட மாட்டேங்கிறாங்க. அவங்க
சமாதானமே ஆக மாட்டாங்க போல இருக்கு. புரியுதுக்கா. ஆனா அம்மா சமாதானம் ஆகணும்னா நீ அந்த கொலைகாரனோட போய் வாழணும். அது உன்னால முடியுமா? பாத்துமா, மெதுவா வாங்க. அம்மா தொடாதீங்க என்ன. பாத்துமா, மெதுவா மெதுவா. பாத்துமா, விடு. அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வேலை பளு வேற. அதனால இன்ஜெக்ஷன் போட்டாரு, மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. நான் வர வழியில டிஃபன் வாங்கி கொடுத்து மாத்திரை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. என்னங்க எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? சரி, அம்மா நல்லா தூங்கட்டும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், சரியா? பத்திரமா பாத்துங்க. வேற ஏதாவது ஒன்று கூப்பிடுங்க, நான் உடனே வந்து பார்க்குறேன். வரேங்க. கவிதா, எல்லாம் ரெடியா? ரெடிங்க. கொடு. ஹைதராபாத் போயிட்டு எப்போ வருவீங்க? நான் வரதுக்கு 2 நாள் ஆகும். குழந்தைய பத்திரமா பாத்துக்க, சரியா? தேனேங்க, தேனே வா 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 வா. டாடி. இத பார், அப்பா ஊருக்கு போறேன், 2 நாள்ல வந்துருவேன், சரியா? சமத்தா இருக்கணும், சமத்தா சாப்பிடணும், ஸ்கூலுக்கு கரெக்டா போகணும், சரியா? அப்பா ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? டாய்ஸும் சாக்லேட்டும் வேணும். சரி, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். என்ன டாய்ஸ் வேணும்? கரடி பொம்மை, நாய்க்குட்டி, அப்புறம் ஹெலிகாப்டர், அவ்வளவுதான். ஓகேடா செல்லம், எல்லா டாய்ஸும் நான் வாங்கிட்டு வரேன். ஆனா நீ சமத்தா இருக்கணும், சரியா? சரி, டாடிக்கு ஒரு முத்தம் கொடு. ஓகே. சரி கவிதா, நான் கிளம்புறேன். சரிங்க. ஐயோ, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே. என்னங்க? ஒரு நிமிஷம் இரு. தேனு, என்னம்மா? அப்பா ஊருக்கு போயிட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், சரியா? கவிதா, அனாதை ஆசிரமத்துக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு ஆசிரம நிர்வாகி இங்க வருவாங்க, அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு, சரியா? நான் கிளம்புறேன். வர செல்லம். சமத்தா இருக்கணும், சரியா? அப்பா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது வேலை கொடுன்னு சொன்னா கவிதாவும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்குது. உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுங்கன்னா பேசாம நீங்க ஏசி ரூம்ல வந்து உட்காந்துங்கங்கிறீங்க. தம்பி, இது உழைச்ச கட்டப்பா, எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? அப்பா, இது என்ன உழைக்கிற வயசா, ஓய்வு எடுக்கிற வயசு? அப்புறம் அப்பா, நான் பிசினஸ் விஷயமா 2 நாள் ஹைதராபாத் போயிட்டு வரேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி கவிதா, இந்த 2 லட்சம் ரூபாய மறக்காம கொடுத்துரு, சரியா? சரிங்க, நீங்க தம்பி, பாத்து போயிட்டு வாங்க. நீங்க ஏர்போர்ட் தானே போறீங்க? ஆமா. போற வேளையில என்ன ஆஞ்சநேயர் கோவில் இறக்கி விட்டு. சரி வாங்க போலாம். பத்திரமா அப்பா இருமா. சீக்கிரம் வந்துருங்கப்பா. வந்துடுறேம்மா. பாய். அப்பாக்கு பாய் சொல்லு. பாய். பாய். தேனு, நீ போய் விளையாடிட்டு, அம்மா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன், சரியா? என்ன கோவமா இருக்கியா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? ஹலோ கிருஷ்ணா, நான் லீலா பேசுறேன். சொல்லு லீலா. இப்ப எங்க இருக்க நீ? நான் மவுண்ட் ரோட்ல இருக்கேன். மவுண்ட் ரோட்ல இருக்கியா? இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஒரு முக்கியமான வேலை, அதான். அப்படியா?
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.